Good morning students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து active and passive voices. நேத்தே நம்ம வந்து active and passive voices ஓட part 1 பார்த்தோம். So அதுல we have seen the rules for tenses. So 8 tenses எப்படி passive voiceல மாத்தணும் அப்படிங்கிற rules பார்த்தோம். இன்னைக்கு வந்து we are going to look at some more tenses. Infinitives வந்தா, modal auxiliaries வந்தா, questions வந்தா எப்படி வந்து the passive voiceல மாத்தணும் அப்படின்னு இதை பார்க்க போறோம். So we will get into the session. So before we look at those, we will just look at the syllabus. So our syllabus is actually CGL syllabus. So CGL syllabusல நம்ம இந்த சிலபஸ் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். அண்ட் CGL syllabus மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா சிலபஸையும் ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸையும் 90 to 95% கவர் பண்ணுது அப்படிங்கிறத இன்ட்ரோடக்டரி செஷனில் பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டில் டவுட்ஃபுல் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த இன்ட்ரோடக்டரி செஷன். ஸோ CGL சிலபஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கிராமர் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் வெக்காபுலரி. ஸோ கிராமர் பார்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். we have seen error spotting பார்க்கும்போது we have seen parts of speech and இந்த subject verb agreement tenses இது எல்லாமே படித்தோம். ஸோ இதுக்கான questions வந்து fill in the blanks and close testலையும் we can get. ஸோ அதுக்கப்புறம் we are looking at now active and passive voices. So we have completed all this and we are now going to look at in the upcoming sessions direct and indirect narration. அதுக்கப்புறம் para jumbling பார்த்துட்டு we are just going to look at the vocabulary part. So this is our plan. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ CGL எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் going to write exams for the first 2 tiers. அதுக்கப்புறம் உங்களுக்கு third tier இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டயர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயரில் 100 கொஷின்ஸ். 100 கொஷின்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் யூ வில் கெட் ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ 25 கொஷின்ஸில் கரெக்டாக எழுதுகிற ஒரு கொஷினுக்கும் யூ வில் கெட் 2 மார்க்ஸ். தப்பாக எழுதிங்கன்னா -0.5. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் கரெக்டாக எழுதி ஒரு கொஷின் தப்பாக எழுதிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்க போகிற மார்க் வந்து 1.5 தான். ஸோ அதே மாதிரி டயர் 2ல் கரெக்டாக எழுதினீங்கன்னா 3 மார்க், தப்பாக எழுதிங்கன்னா -1. ஸோ ஒரு கொஷின் கரெக்டாக எழுதி ஒரு கொஷின் தப்பாக எழுதிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 மார்க் தான் இருக்கும். ஸோ டயர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கொஷின்ஸ் வரும். அது வந்து 35% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஐ பீன் எம்ஃபசைசிங் திஸ் எவ்ரி டே பிகாஸ் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இங்கிலீஷை பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ் நிறைய வெயிட்டேஜ் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க்கிங் வராமல் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கன்சர்ன்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸ் ஸ்கெடியூல் பார்ப்போம். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்கெடியூலில் we have looked at introductory session. ஸோ இன்ட்ரோடக்டரி செஷனில் பேசிக்காக எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, நம்ம ஏன் இதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஸோ எப்படி இந்த கிளாஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிலபஸை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபியோட கம்பேர் பண்ணி இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம் இந்த கோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் you're looking forward to write any government exams, you can just watch this course. Or if you just generally want to improve your English communication skills, உங்களுக்கு grammar vocabulary கற்றுக்கணும் அப்படின்னா you can watch this series. ஸோ அடுத்து நம்ம introductory sessionக்கு அப்புறமா we have started off with basic grammar, parts of speechல நம்ம எல்லா parts of speechயும் பார்த்தோம். starting from nouns, pronouns, adjectives, adverbs, verbs, அதுக்கப்புறம் conjunction, interjection, preposition எல்லாமே பார்த்தாச்சு. ஆர்டிகல்ஸும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா we have looked at டென்சஸ்க்கு அப்புறம் question tags பார்த்தோம், if clauses பார்த்தோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் verb agreementடும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to cover all these topics in the vocabulary part. Okay, so this is our plan. ஸோ இன்னைக்கோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைக் எஸ்டர்டேஸ் கிளாஸ் we are going to discuss எஸ்டர்டேஸ் டீ டைம் ட்ரீட்டோட கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸில் மிச்சம் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸஸ் மாற்றுறதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றணும், ஸோ எப்படி க்ளூஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் some more rules we are going to look at all those. So let's get into the session. So நேற்று டீ டைம் ட்ரீட்டில் கேட்ட 8 கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னா ஹெல்ப்ஸ் த ஹோல் லேடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஸ்வப்னா வந்து எப்பயுமே அந்த ஓல்ட் லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் சேஞ்ச்ட் அ ஃபியூ நேம்ஸ் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வப்னா is actually she helps the old lady was helped by Swapna அப்படின்னு வரணும். So Swapna helps the whole lady. Sorry, it is the old lady is helped by Swapna. So the simple present tenseல இருக்கு. So the old lady is helped by Swapna. So இங்க என்ன பண்றோம், நம்ம சிம்பிள் present tenseல இருக்கு, அதனால நம்ம இந்த old lady அப்படிங்கிறத வந்து இங்க
ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாத்திரம். ஓல்ட் லேடி அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம். இஸ் ஹெல்ப்ட் பை ஸ்வப்னா அப்படிங்கிறது இங்கே கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹெல்ப்பை வந்து ஹெல்ப்டுன்னு மாத்திரம் வேர்போட V3 ஃபார்ம். ஸோ டிட் யூ ஷோ மீ த ட்ரெஸ். ஸோ இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். ஸோ நம்ம வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணுவோம் ஆக்சிலரி வேர்ப்ஸாக. ஸோ என்ன பண்ணுறோம், வாஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா த ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து டிட் யூ ஷோ மீ த ட்ரெஸ். இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம மாற்றணும்னு. இங்கே டிட் யூ ஷோ மீ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக எடுத்துக்க போகிறோம். இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ மீயை வந்து நான் இங்கே ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். மீ பிகம்ஸ் ஐ. ஸோ வாஸ், ஸோ நான் என்ன பற்றி பேசிட்டு இருக்கேன், வாஸ் ஐ ஷோன். ஸோ ஷோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்து ஷோன். வாஸ் ஐ ஷோன். ஸோ வாஸ் ஐ ஷோன் எதை, த ட்ரெஸ். ஸோ இதை வந்து இங்கே திருப்பி ஆப்ஜெக்டாக மாற்றிடுறோம். ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணோம். இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ரீடைன் பண்ணிடுறோம். வாஸ் ஐ ஷோன் த ட்ரெஸ் பை யூ. ஸோ யூ வந்து அப்படியே இங்கே யூவாக வருது. ஸோ கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதையே நான் ட்ரெஸ்ஸை வச்சு எழுதுனேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், வாஸ் த ட்ரெஸ் ஷோன் டு மீ பை யூ. ஸோ எப்படி எழுதுவேன், இட் ஷுட் பி வாஸ் த ட்ரெஸ் shown to me. Okay, was the dress shown to me by you அப்படின்னு இந்த கொஸ்டின் மாறும். ஸோ இதோட ரூல்ஸை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியூன்னு கொடுத்துருப்பேன், இங்கே சுனில்னு மாற்றிருக்கேன். சுனில் சேஞ்ச் த ஃப்ளாட் டயர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாட் டயரை வந்து இங்கே சப்ஜெக்டாக மாற்றுறோம். இந்த ஃப்ளாட் டயர் பாஸ்ட்டுங்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணுறோம். வாஸ் சேஞ்ச்டு பை சுனில். ஸோ சேஞ்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் சேஞ்ச்டே தான். ஸோ த ஃப்ளாட் டயர் வாஸ் சேஞ்ச் பை சுனில் அப்படிங்கிறத இங்கே கரெக்ட் ஆன்சர். ஐ வாஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ஸோ ஐ வாஸ் பிளேயிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வீடியோ கேம்ஸ் இங்கே வந்து நான் வந்து சப்ஜெக்டாக மாற்றுறேன். த வீடியோ கேம்ஸ் வேர். ஸோ வாஸ் இங்கே என்ன ஆகுது, கேம்ஸுங்கிறதுனால வேற ஆகிடுது. ஸோ நேத்தோட இதில் வந்து நம்ம அந்த அசைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆப்ஜெக்டில் வந்து நான் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஆனால் சப்ஜெக்டில் மாற்றும் போது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டில் மாற்றும் போது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஹவு டு கன்வெர்ட் த சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ டென்ட் யூஸ் தி ஆர்டிக்கல். ஓகேங்களா. ஸோ ஐ ஒன்லி தென் ஆஃப்டர் தென் ஐ ரியலைஸ் தட் ஐ டென்ட் யூஸ் தி ஆர்டிக்கல். ஸோ யூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ இங்கே வீடியோ கேம்ஸ் இங்கே ஆர்டிக்கல் இல்லைனாலும் நம்ம இங்கே சப்ஜெக்டாக மாற்றும் போது த வீடியோ கேம்ஸ் அப்படின்னு மாற்றணும். த வீடியோ கேம்ஸ் வேர் பீயிங் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால பீயிங் யூஸ் பண்ணோம். played வந்து V3 form of play. Again playing by me. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ எம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு போடுவேன். த பிரேக்ஃபாஸ்ட் is being eaten by me. So is being eaten by me. So is add பண்றேன் because breakfast is singular and we are talking about present tense. Is being. So continuous tense காட்டுறதுக்காக being யூஸ் பண்றேன். Eaten is V3 form of eat by me. Next, they will have finished the project by Monday. So they will have finished. So future perfect la irukku. So the project will have been use பண்ணுவோம். Perfect tense அப்படிங்கிறதுனால been யூஸ் பண்ணுவோம். So the project will have been finished by Monday. ஓகேங்களா. So by them அப்படிங்கிறது add பண்ணலாம், add பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேங்களா. The teacher explained the lesson to the students. Past tenseல இருக்கு. So the lesson was explained to the students by the teacher. So the lesson was explained to the students by the teacher. ஓகேங்களா. So இல்லை இது இப்படி மாற்றலாம். The students were explained the lesson by the teacher அப்படின்னு மாற்றலாம். ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால we can use both the objects. எந்த ஆப்ஜெக்ட் வேணால் எடுத்து நம்ம அதுக்கு passive voice யூஸ் பண்ணலாம் based on what we are trying to emphasize. ஸோ எம்ஃபசைஸ் பண்ணப்படுற விஷயத்தை பொறுத்து நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெசனை தான் முக்கியம். லெசன் வந்து டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்றதான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்றது அவ்வளோ நம்ம எம்ஃபசைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் explained the lesson by the teacher அப்படின்னு சொல்லலாம். So based on where we want to emphasize we can change it. ஓகேங்களா. ஸோ இதுதான் answers for yesterday's questions. So next பார்த்தீங்கன்னா we have been looking at active and passive voices. So active and passive voicesலாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒருத்தரோ
இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ என்ன செயலை பண்ணுது அப்படிங்கிறத ஆக்டிவ் வாய்ஸை சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வி யூஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி தான் ஆக்டிவ் வாய்ஸஸ் பாசிவ் வாய்ஸாக மாற்றுவோம். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் யாருக்கு இல்லை எதுக்கு என்ன நிகழ்த்தப்படுது, அதன் மேலே எது நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத சொல்கிறது பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அங்கே சப்ஜெக்ட் ஆகும், இங்கே இருக்க சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்ட் ஆகும். ஸோ நேற்று வந்து நம்ம just we have looked at the tenses. So இப்போ நம்ம uses of active and passive voices பார்ப்போமே. So first பார்த்தீங்கன்னா when we intentionally hide the subject of a sentence, ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டை நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம், இன்டென்ஷனலாக நம்ம ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம passive voice யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா some books were not read. Some books were not read. யார் ரீட் பண்ணலைன்னு நம்ம சொல்ல விரும்பலை. So we just want to intentionally hide that. So some books were not read அப்படின்னு சொல்கிறோம். When passive voice better explain the thought of a sentence. So ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை பாசிவ் வாய்ஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரைஸ் இஸ் சோல்டு இன் கிலோகிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அதுக்கு பதிலாக ஷாப்கீப்பர்ஸ் செல் ரைஸ் இன் கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொன்னால் எவ்ரிபடி நோஸ் தட் இட் இஸ் சோல்ட் பை ஷாப்கீப்பர்ஸ். ரைஸை யார் விற்பாங்க? ஷாப்கீப்பர்ஸ் தான் ஷாப்பில் வச்சு விற்பாங்க. ஸோ அது ஆல்ரெடி அது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதுவே அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ரைஸ் இஸ் சோல்டு இன் கிலோகிராம்ஸ் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் ரைஸ் ஷாப்கீப்பர் எந்த ஷாப்கீப்பர்கிட்ட வாங்கினாலும் ரைஸ் கிலோகிராம்ஸில் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுல இந்த மீனிங் ஆல்ரெடி நமக்கு it is understood அப்படிங்கிறதுனால இதுவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுனால we will go for passive voice. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when something is done upon someone, ஸோ யாருக்கோ ஏதோ நிகழ்த்தப்படுது, இல்லை when something has happened with someone, ஸோ சிலரோட ஏதோ ஒன்று நிகழுது அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம passive voice யூஸ் பண்ணுவோம். you will be caught if you continue cheating. ஸோ you will be caught if you continue cheating. ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த செயலை தான் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா, செயலால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறோம், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ வென் த ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஜூயர். ஸோ ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்ன நிகழ்த்தப்படும் அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன நிகழ்த்தப்படுது அந்த ஆக்ஷனை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப், நம்ம தே கேன்சல் த மீட்டிங் இல்லை தே கால்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறத விட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அங்கே முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க, அவங்க தான் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம், அந்த ஆக்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அங்கே முக்கியமானது மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற சொல்கிற செயல் தான் வந்து சொல்கிற விஷயம் தான் முக்கியமாக இருக்கிறதுனால we can just write the meeting was called off. ஓகேங்களா, when the subject is not exactly known. ஸோ அதே மாதிரி somebody has stolen her purse அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்க, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டே யாருன்னு தெரியல. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாசிவ் வாய்ஸில் எழுதி சப்ஜெக்டே இல்லை கொடுக்காம இருக்கலாம். ஸோ எனிவே somebody has stolen it, அது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ we will just write her purse was stolen by somebodyங்கிறது இங்கே it is known. So when we are not sure about the subject we can use the passive voice. So these are the uses of active and passive voices. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று எல்லா டென்சஸோட யூசஸ் பார்த்தோம், ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸஸ் ஹவ் வி ஆர் கோனா சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் ரூல்ஸ், பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் யூ லேர்ன் எப்படி பாசிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்சஸை ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, dinner is prepared by him. ஸோ இதுதான் நம்ம சென்டென்ஸாக எடுத்துக்கிறோம். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இது ஆக்டிவ் வாய்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க, இஸ், இது இருந்தாலே இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ்ஸுக்கு அப்புறம் பீயிங் இல்லை, ஸோ இட் இஸ் நாட் அ கண்டினியூவஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைனா பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ், நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டின்னர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றுவோம். ஸோ இது ஆல்ரெடி என்ன வாய்ஸில் இருக்குது, பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தா இதை சப்ஜெக்டாக ஆக்க போகிறோம். ஹிம் என்னவாகுது, ஹீ.
இஸ் ப்ரிப்பேர்டு இது என்னவா ஆகியிருக்கும், இஸ் எடுத்துருவோம். ப்ரிப்பேர்டோட V1 ஃபார்ம் எது, ப்ரிப்பேர். he prepare, ஹீங்கிறதுனால தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால he prepares அப்படின்னு எழுத போறோம். இப்போ இது என்னது, he prepares dinner. ஓகேங்களா, he prepares dinner. So dinner is prepared by him. Very very simple. So இதே வந்து he is not, dinner is not prepared by him அப்படின்னு வந்துச்சுன்னா we will just make it as நெகட்டிவ்க்கு. இதே இதை தான் கன்சிடர் பண்ண போறோம். பீயிங் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, இஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இஸ்ங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்தாலே ஒன்று வந்து அது கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசென்ட்ல தான் இருக்கும், ஒன்று சிம்பிள் ப்ரெசென்டாக இருக்கும், இல்லை ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இருக்கும். பீயிங் அப்படின்ற வார்த்தை இல்லைன்னா அது என்னவா இருக்கும், கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மாற்ற போகிறோம், ஹீ ப்ரிப்பேர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம நாட் அப்படிங்கிறது வர்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், he does not, just write prepare dinner. ஓகேங்களா, இதுவே ஐ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், do notன்னு எழுதியிருப்பேன். வெரி சிம்பிள், I do not prepare dinner. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இதே வந்து கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்கன்னா is dinner prepared by him, question mark. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் is dinner prepared by him அப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் ஹீயை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஐ மீன் ஹீ தான் இங்கே வந்து சப்ஜெக்டாக வர போகிறாங்க. அப்போ ஹீயாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தேர்ட் பர்சன் சிங்குலரில் யோசிப்போம். டஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஆக்சிலரி வேர்ப். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும், டஸ் வரும். ஸோ டஸ் ஹீ ப்ரிப்பேர். ஸோ டஸ்ன்னு சொன்னதுனால ப்ரிப்பேர்ஸ்ன்னு மறுபடியும் எழுத வேணாம், அப்படியே இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றிடுறோம். டஸ் ஹீ ப்ரிப்பேர் டின்னர். ஸோ வெரி வெரி சிம்பிள். இதே வந்து இஸ் த டின்னர் ப்ரிப்பேர்ட் பை மீ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஐ யோசிப்பேன். ஐனா நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்ப் do யூஸ் பண்ணுவேன். Do I prepare dinner? We can even write the dinner போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறீங்க. அது என்னவா இருக்கும், ஆம், இஸ், ஆர், இந்த 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்தாலுமே அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஏதோ ஒரு டென்ஸ். அதுக்கப்புறம் எதை பார்க்க போறீங்க, வேர்பை பார்க்க போறீங்க. மெயின் வேர்பை அப்படியே வந்து V3ல இருக்கு, பீயிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have found out that it is in simple present tense. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆப்ஜெக்ட்டை சப்ஜெக்ட் ஆக போறோம். இது அப்படியே சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எழுத போறோம். இதை அப்படியே ஆப்ஜெக்டாக மாற்ற போறோம். ஓகேங்களா, இதே நெகட்டிவ்ல கொடுத்துருந்தாங்கன்னா does not prepare dinner. ஸோ ஹீக்கு எப்படி நம்ம மாற்றுவோம், ப்ரிப்பேர்ஸை வந்து டஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஐ வந்துச்சுன்னா நம்ம டூ போட்டு யூஸ் பண்ணுவோம். இதே கொஷனில் வந்துருந்துச்சுன்னா இஸ் டின்னர் ப்ரிப்பேர் பை மீ பை ஹிம்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி ஹிம்முக்கு என்ன மாதிரியான வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்ப் டஸ் யூஸ் பண்ணுவோம். அதே ஏதாவது ப்ளூரல் வேர்ப் இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரோ இல்லை செகண்ட் பர்சன் சிங்குலரோ வந்துருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we will change the question. ஓகேங்களா, ஸோ this is for simple present tense. ஸோ அடுத்து வந்து present continuous tense. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இஸ், ஆம், ஆர் வந்திருந்தாலே வந்து அது present tense தான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், பீயிங் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ the assignment is written by her இல்ல him இல்ல me அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பார்ப்பீங்க, இஸ் ரிட்டன், இது என்னது, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். தி அசைன்மெண்ட் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம் ஆர் ஹர் ஆர் மீன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க என்ன பார்ப்பீங்க, இந்த பீயிங்கை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு. இது என்னது, ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு பிக் பண்ணிப்போம், ஷீயை பிக் பண்ணிப்போம். ஸோ ஹர் வந்து ஷீயாக மாறும், ஷீ
ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஷீக்கு என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணுவோம், ஷீ இஸ். இதை என்னவா மாற்றும், இது V3ல இருக்குது, இது என்னவா மாற்றணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஷீ இஸ், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். ஷீ இஸ் ரைட்டிங் தி அசைன்மெண்ட். இப்போ ஐயா இருந்ததுன்னா ஐ ஆம் ரைட்டிங் தி அசைன்மெண்ட் அப்படின்னு மாற்றிருப்போம். ஸோ இதை நெகேட் பண்ணியிருந்தாங்கன்னா தி அசைன்மெண்ட் இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை ஹர் ஆர் ஹிம் ஆர் மீ அப்படின்னு வந்திருந்தா ஷீ இஸ் நாட் ரைட்டிங் தி அசைன்மெண்ட், ஐ ஆம் நாட் ரைட்டிங் தி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் பார்ப்போமே. ஸோ கொஸ்டினுக்கு இது என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தி அசைன்மெண்ட் being written by her, இவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, பீயிங் இருக்குது, கண்டினியூஸ் டென்ஸ், இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஹர் தான் இங்கே வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இது சப்ஜெக்ட் பொசிஷனில் போட்டால் ஷீ அப்படின்னு வரும். ஸோ சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டென்ஸ் இதை முதல்ல மாற்றுங்க. ஷீ இஸ் ரைட்டிங் தி அசைன்மெண்ட் அப்படிங்கிறதா இங்கே வந்து சப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இது அப்படியே கொஷினாக மாற்றுங்க. இஸ் ரைட்டிங், இஸ் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், இஸ் ஷீ ரைட்டிங் தி அசைன்மெண்ட். வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹேவ் இல்லை ஹேஸோட பீன் வந்துச்சுன்னா வந்து கண்ணை மூடிட்டு இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று ஹேவ் இல்லை ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வில் யூஸ் பண்ணியிருந்தா அது ஃபியூச்சர். வெறும் ஹேவ் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் பீன் யூஸ் பண்ணியிருந்தா அது என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே கொஸ்டினை வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கு மாற்றுவோம். The assignment, இதை வந்து plural ஆக்குவோமே, the assignments have been written by her. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே நான் என்ன டிசைட் பண்ணுவேன், have இருக்கு, been இருக்கு, verb-ஓட V3 இருக்கு, will இல்லை, அதனால இது ஃபியூச்சர் கிடையாது, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் ஆக்குவேன், ஷீ. ஸோ ஷீ, ஸோ என்ன வேர்ப் வரும், ஹேஸ் வரும். ஸோ ஷீ ஹேஸ் V3 வரும். ஷீ ஹேஸ் ரிட்டன் தி அசைன்மெண்ட்ஸ். ஸோ நெகேட் பண்ணால் என்ன பண்ணியிருப்பேன், த அசைன்மெண்ட்ஸ் ஹேவ் நாட் பீன் ரிட்டன் பை ஹர். இங்கே த ஷீ ஹேஸ் நாட் ரிட்டன் தி அசைன்மெண்ட் அப்படின்னு மாற்றிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நாட்டு, இங்கே ஒரு நாட்டு. சரி, கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோங்க, எப்படி இருக்கும், ஹேவ், ஸோ இந்த ஆக்சிலரி verb அப்படியே எழுதுவாங்க, ஹேவ் தி அசைன்மெண்ட்ஸ், have the assignments been returned by her question mark. இது அப்படியேவும் நீங்கள் கொஸ்டின் அப்படியேவும் மாற்றிக்கலாம், இல்லை நார்மல் சென்டென்ஸாக மாற்றிட்டும் நீங்கள் மாற்றலாம். நார்மலாக இருந்தால் என்ன மாற்றுவீங்க, ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டு, ஸோ இது சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம் ஷீ. ஸோ ஷீ வந்து ஹேவ் பீன் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதனால ஷீ ஹேஸ் ரிட்டன் தி அசைன்மெண்ட் அப்படின்னு வரும். இப்போ நான் அதை அப்படியே இங்கே மாற்றுறேன், கொஷினாக மாற்றுறேன் அப்படின்னா, ஸோ ஹருக்கு ஹேஸ் வரும், ஹேஸ் ஷீ ரிட்டர்ன், பீன் ரிட்டர்னை வெறும் ரிட்டனாக மாற்றுறேன், பீன் ரிட்டர்னா ஐ எம் சேஞ்சிங் இட் டு வெறும் ரிட்டர்ன். ஹேஸ் ஷீ ரிட்டர்ன் தி அசைன்மெண்ட். இல்லை உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் சென்டென்ஸாக மாற்றிட்டு ஹேஸை ஃபஸ்ட்டில் போட்டுட்டு ஷீ ரிட்டர்ன் அப்படியே போட்டுட்டு அதுக்கடுத்து அசைன்மெண்ட் ஆப்ஜெக்டை வந்து யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் லைக் தட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கான ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், we have past simple tense. ஸோ past simple என்ன பண்ணும், verb வந்து V2 ஃபார்மில் இருக்கும், அதை வச்சு நீங்கள் past simple கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ the assignments were returned
பை மீ அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, வேர்ன்னு இருக்குது, கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ் தான். வேருக்கு பக்கத்தில் பீயிங் இல்லை, அதனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே வந்து V3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து மாற்ற போகிறீங்க. ஸோ அது வில் டேக் இட் அஸ் ஹர்னே வச்சுப்போம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ ஷீ வாஸ் ரிட்டன். ஸோ என்னவா மாறப்போகுது, வாஸ் ரிட்டன், வேர் ரிட்டனு ரோட்டாக மாறப்போகுது. வேர்போட V2 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஷீ ரோட் தி அசைன்மெண்ட்ஸ். ஸோ இதே நெகட்டிவ்ல கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், அந்த அசைன்மெண்ட்ஸ் வேர் நாட் ரிட்டர்ன் பை ஹர் அப்படின்னு இருக்கும். நம்ம என்னவா மாற்றோம், ரைட் ரோட்டை ஷீ டிட் ப்ளஸ் ரைட்டுன்னு மாற்றோம் இல்லையா, டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ரைட்டுன்னு மாற்றிப்போம் இப்போ, ஏன்னா நெகேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து டிட் ப்ளஸ் ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஃபார் யோர் கிளாரிஃபிகேஷன், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா ரைட் என்னவா இருக்கும், டூ ப்ளஸ் ரைட்டு. ரைட்ஸ் என்னவா இருக்கும், டஸ் ப்ளஸ் ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சுன்னா ரோட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட் ப்ளஸ் ரைட். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷீ டிட் நாட் ரைட் தி அசைன்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம நெகேட் பண்ணுறது. அடுத்து வந்து கொஷினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி கொஷின் ஆக்குவாங்க, வேர் ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வெர்பை அப்புறம் சப்ஜெக்ட். வேர் தி அசைன்மெண்ட்ஸ் பீயிங் வேர் தி அசைன்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் பை ஹர் இப்படின்னு கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே இது வந்து வேர் இருக்கு, வேர்போட V3 இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஷீ எழுதுவீங்க. ஸோ ஷீ ரோட் தி அசைன்மெண்ட் அப்படின்னு இதை மாற்றுவீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ இது வந்து வேர் ரிட்டன் வந்து ரோட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டுங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். டிட் ஷீ ரைட் தி அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா? இல்லைனா இது இப்படி மாற்றிட்டு நார்மல் சென்டென்ஸாக மாற்றி ரோட்டை வந்து டிட் ப்ளஸ் ரைட்டாக மாற்றி டிட் ஷீ ரைட் தி டிட் ப்ளஸ் ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ரைட் வந்து ரோட் வந்து ரைட் ஆகும். டிட் ப்ளஸ் ஷீ ப்ளஸ் ரைட் தி அசைன்மெண்ட்ஸ் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து வி ஆர் சேஞ்சிங் சிம்பிள் பாஸ்டில் இருக்கிற பாசிவ் வாய்ஸஸை we are changing it to active voices. Next பாத்தீங்கன்னா past continuous, same way we are using was or were plus being யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the assignments were being returned by her அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்த உடனே வேர் இருக்குது, ஸோ பாஸ்ட் டென்ஸ், ரிட்டர்ன் இருக்குது, V3 இருக்குது, பீயிங் இருக்குது, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ இப்போ எப்படி மாற்ற போகிறீங்க, ஷீ இது எப்படி கண்டினியூஸ் ஆக்கிங்க, ஷீக்கு அப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப் வரும். ஷீ வாஸ் ரைட்டிங் தி அசைன்மெண்ட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டினியூஸ் டென்ஸ்னா வேர்போட ING யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்பும் யூஸ் பண்ணோம். ஸோ ஷீ அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷீ வாஸ் ரைட்டிங் தி அசைன்மெண்ட். ஸோ இதுவே வந்து அசைன்மெண்ட்ஸ் வேர் நாட் பீயிங் ரிட்டன் பை யார் அப்படின்னு வந்திருந்தா ஷீ வாஸ் நாட் ரைட்டிங் தி அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ கொஸ்டினாக வருது, நம்ம என்ன பண்ணுவோம், வேர் தி அசைன்மெண்ட்ஸ் பீயிங் ரிட்டர்ன் பை ஹர் கொஸ்டின் மார்க். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டெக்னிக் இதை நார்மல் சென்டென்ஸாக மாற்ற போகிறீங்க. நார்மல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஷீ தான் ஃபஸ்ட்டு வரும், ஷீ வேர் பீயிங் வந்திருக்கு, அதனால வாஸ் ரைட்டிங்னு மாற்றுவோம். ஷீ வாஸ் ரைட்டிங், இங்கே இருக்கிற சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்டாக மாற்றுவோம், தி அசைன்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஷீ வாஸ் ரைட்டிங் தி அசைன்மெண்ட், இட்ஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ், நாட் அ கொஸ்டின் மார்க் இஸ் நாட் நீடட். ஸோ இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் வாஸ் ஷீ ரைட்டிங் தி அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றுவோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ அப்படியே இதை கொஸ்டினாக மாற்றுறீங்க.
இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாஸ் இல்லைனா வேர். ஸோ இங்கே எது சப்ஜெக்டாக போட போகிறோம்? ஷீ சப்ஜெக்டாக போட போகிறோங்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் ஷீ. வாஸுக்கு அப்புறம் என்ன வரும்? கண்டினியூஸ் டென்ஸ் டினோட் பண்ணுற மாதிரி வேர்போட ஐஎன்ஜி வரும். வாஸ் ஷீ ரைட்டிங். அதுக்கப்புறம் எதை ஆப்ஜெக்டாக போட போகிறோம்? இங்கே இருக்கிற சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக போட போகிறோம். தென் question mark. So was she writing the assignments அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். So this is how you convert sentences in passive voices in simple, I mean past continuousல இருக்கிற passive voice sentences active voiceல மாத்துறது. So next பார்த்தீங்கன்னா past perfect tense very very simple. had plus been plus v3 இருக்கும். So இது என்னவா மாற்ற போறீங்க? add plus v3 மாற்ற போறீங்க. been மட்டும் remove பண்ண போறீங்க. So எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the assignments had been, the assignments had been, 1 minute, so the assignments had been written by her அப்படின்னு இருந்துச்சுன்னா, so you will just look at had written been. So had written வந்துச்சுனாலே past tense குறிக்குது, been வந்திருக்கிறதுனால past perfect அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. So she had v3 என்ன? written தான். She had written the assignments. So not வந்தா என்ன பண்ணுவீங்க? had not வந்தா இங்க not போட்டுருவீங்க. The assignments had not been written by her. She has not written the assignments. Very simple. இப்போ question வந்திருக்கு. Had the assignments been written by her? Question mark. என்ன பண்ணுவீங்க? First she தான் நமக்கு இங்க subject. இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? Auxiliary verb வரணும். Auxiliary verb of past perfect என்னது? had தான். So had she என்னது? v3 தான். been வரக்கூடாது. had she written the assignments. ஸோ அப்படி சிம்பிளாக மாற்றிடலாம். இல்லைனா என்ன பண்ணுவீங்க? இதை வந்து ஷீயை போட்டுட்டு she had written the assignment மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை கொஸ்டினாக மாற்றுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னால நம்ம பார்த்துருக்கோம் வில் பி ப்ளஸ் v3 இருக்கும். ஸோ வில் ஹாவ் பீன் ப்ளஸ் v3 அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வில் ப்ளஸ் பி ப்ளஸ் v3 இருக்கும். ஸோ தி அசைன்மெண்ட்ஸ் will be written by her. இப்படி இருந்துச்சுன்னா she, ஸோ என்ன பண்ணுவீங்க? she இப்படி பார்த்த உடனே will be written இருக்கு. will be க்கு அப்புறம் v3 இருக்கு. will have been க்கு அப்புறம் v3 இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். will be க்கு அப்புறம் v3 இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ she will be விட்டுறணும், ரிட்டனை வந்து ரைட்டாக மாற்றணும், v1 மாற்றணும். she will write the assignments. ஸோ நாட் போட்டால் என்ன பண்ணுவீங்க? assignments will not be written by her. she will not write the assignments. very simple. ஸோ இது எப்படி கொஸ்டினாக மாற்றுவாங்க? ஃபஸ்ட்டு auxiliary verb. will the assignments be written by her? question mark. இது நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? ஃபஸ்ட்டு ஷீயை போட்டுக்கோங்க. என்ன ஆக்சிலரி verb வரும்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will வரும். will she write வெறும் சிம்பிள் டென்ஸில் வரும். சிம்பிள் ஃபியூச்சருங்கிறதுனால will she write the assignments? question mark. ஓகேங்களா? so this is how you are going to find out passive voices in simple future tense. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து லாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ வில் ப்ளஸ் பி ப்ளஸ் v3 இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v3 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ எப்படி இங்கே எப்படி கொஸ்டின் சென்டென்சஸ் இருக்கும்? தி அசைன்மெண்ட்ஸ் வில் ஹாவ் பீன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லுங்கிறது ஃபியூச்சரை குறிக்குது, ஹாவ் பீன் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்குது. will have been written. ஸோ ரிட்டர்ன் எதை குறிக்குது? passive voice குறிக்குது. ஸோ will have been written by me or her. ஓகேங்களா?
So the assignments will have been returned by her. இது எப்படி மாத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா again will she போட்டுக்கோங்க. She is the subject here. So object becomes subject. She will have அப்படியே யூஸ் பண்ணுங்க. She will have return. B ன மட்டும் remove பண்றோம். She will have returned the assignment. So இதுவே not இருந்ததுன்னா அந்த assignments will not have been returned by her. She will not have returned the assignment அப்படின்னு சொல்றோம். So இதுவே question இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will auxiliary verb தான் first யூஸ் பண்ணுவோம். Will the assignments have been returned by her? Question mark. So என்ன பண்ணுவோம்? First will போட்டுப்போம். இங்க எது subject? She subject ஆக்க போறோம். Will she have been returned? இது நம்ம perfect tenseல எழுதுறோம் அப்படிங்கறதுனால have அப்படியே retain பண்ணுவோம். be ன மட்டும் remove பண்ணிட்டு we will just write return V3 formula because we are denoting perfect tense. So will she have returned? Object எது இங்க? இந்த subject தான் இங்க object ஆக போகுது. Assignments will become the object. Will she have returned the assignments? So very simple. Question mark. So this is how we are going to change passive voices in perfect tense into active voices. So that's it for these rules. So next one we have a question based on this. The corrupt employees should be thrown out of jobs. So இங்க பாத்தீங்கன்னா willக்கு பதிலா should use பண்ணிருக்காங்க. No, we are using a different modal auxiliary. So கண்டிப்பா வந்து அவங்களை வெளியில துரத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. So நம்ம என்ன பண்ணுவோம்? Should be thrown out of jobs. So they should throw. So will plus be plus V3 இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி simple future active voiceக்கு மாத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா willோட வெறும் V1 ஆக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ willோட எப்படிங்க V1 ஆக்குவோம்? should will be should plus be plus thrown அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம should plus throw அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மேட்ச் ஆகிற ஒரு சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா they should throw out the corrupt employees from jobs. ஸோ out அப்படிங்கிறது இங்கே preposition. ஸோ preposition வந்து verb-ஓட எங்கே வருதோ அதை அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணணும். ஸோ the corrupt employees should be thrown out of jobs by them அப்படின்னு வந்திருக்கும். by them அப்படிங்கிறது இங்கே excessive information அப்படிங்கிறதுனால by them-ஐ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது நமக்கு சப்ஜெக்ட் தேவைப்படுது. அதனால we are retaining the subject they should throw out the யாரு? the corrupt employees தான் இங்கே object. So the corrupt employees from jobs. ஓகேங்களா? ஸோ இங்கே out of jobs, out the corrupt employees from jobs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான correct sentence in active voice. ஸோ they should have thrown அப்படின்னு வரக்கூடாது. இதில் வந்து tense தப்பா இருக்கு, verb தப்பா இருக்கு. they shall வரக்கூடாது. we are using should அப்படியே நம்ம retain பண்ணணும். they threw out the corrupt employees ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே future tense குறிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி verb-உம் threw அப்படின்னு V2 ஃபார்மில் இருக்குது, which is wrong. ஸோ இதுதான் வந்து இதுக்கான correct sentence. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have some more rules associated with the use of active and passive voices. So first என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் தேவைப்படாது. சப்ஜெக்ட் வந்து passive voiceல யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. when it is not necessary we need not use the subject. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு active voice இருக்குது. the chef cooks the meal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. passive voiceல மாற்றும் போது the meal is cooked. ஸோ இங்கே நமக்கு எது முக்கியம்? ஷெஃப் குக் பண்ணாருங்கிறது முக்கியம் கிடையாது. மீல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ த மீல் இஸ் குக்ட் பை செஃப்ங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பிகாஸ் இஃப் வி ஃபீல் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் அன்னெசரி வி கேன் ரிமூவ் தட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட் ஆகும்போது அந்த சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் த கார்டனர் வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ எவ்ரி மார்னிங் கார்டனர் வந்து பிளான்ஸை வாட்டர் பண்ணுறாரு. ஸோ இஃப் எவ்ரிபடி நோஸ் தட் இட் இஸ் தி கார்டனர் ஹூ இஸ் வாட்டரிங் த பிளான்ஸ், ஒய் டு வி நீட் டு புட் தட் in the passive voice? ஸோ நம்ம என்னவா மாற்றுறோம்? the plants are watered every morning by gardener ரிமூவ் பண்ணிடுறோம். by the gardener அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு the plants are watered every morning அதை மட்டும் நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா converting an active question
that cannot be answered with a simple yes or no. So simple yes or no question இல்லனா அது என்ன क्वेश्चनா இருக்கும் WH questionா இருக்கும். So WH questions வந்துச்சுனா நம்ம எப்படி வந்து how are we converting it to passive voices அப்படினு நம்ம பார்க்க போறோம். So first என்ன பண்ணுவோம், why does the government tax the rich heavily அப்படிங்கிறது இங்க question. ஓகேங்களா, first அந்த questionை வந்து நம்ம எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை ரெண்டா பிரிப்போம். ஸோ ஒய்க்கு அப்புறம் டஸ் த கவர்மெண்ட் டேக்ஸ் த ரிச் ஹெவிலி, ஒய்யை தனியாக பிரிச்சு ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டினை தனியாக பிரிச்சுப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினாக மாறிடும். ஸோ இப்போ இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டினை கன்சிடர் பண்ணுங்க, டஸ் த கவர்மெண்ட் டேக்ஸ் த ரிச் ஹெவிலி. ஓகேங்களா, ஸோ இதில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், so here the government is the subject, tax அப்படிங்கிறது verb, rich அப்படிங்கிறது object. யாரை tax பண்றாங்க, rich tax பண்றாங்க. அப்போ நம்ம இதை passive voiceக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், subject object ஆகும், object subject ஆகும் மாற்றுவோம். ஸோ the rich அப்படிங்கிறதா இங்கே subject ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிச் அப்படிங்கிறது ப்ளூரல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் இந்த ரூல்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், இஃப் யூ யூசிங் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் நவுன்ஸ் வி ஆர் கன்சிடரிங் தெம் ஆஸ் ப்ளூரல் நவுன்ஸ். ஓகேங்களா, ஸோ த ரிச் அப்படிங்கிறது இங்கே ப்ளூரல் நவுன். ஸோ த ரிச் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆக்ஸிலரி வெர்ப் ஆர் த ரிச் taxed, டேக்ஸை வந்து taxed அப்படின்னு V3 ஃபார்மில் மாற்றிடுவோம். ஆர் த ரிச் taxed heavily by the government அப்படின்னு இந்த பாசிவ் வாய்ஸில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம விட்ட இந்த கொஷின் வேர்டை எடுத்து இங்கே ரீட்டைன் பண்ணுவோம். ஸோ ஒய் ஆர் த ரிச் taxed heavily by the government அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி வே வி சேஞ்ச் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற கொஷின் வேர்டு இருக்கிற சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் மாற்றுறது. இதே பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின் வேர்டையும் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டினையும் ரிமூவ் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றிட்டு தென் ரீடெயின் த சேம் கொஸ்டின் வேர்ட். ஸோ தட் இஸ் தி மெயின் ரூல். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். why do parents often send their children to private school? ஸோ ஃபஸ்ட்டு வையையும் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டினையும் பிரிக்கிறோம். ஸோ ஒய் பிரிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். டூ பேரண்ட்ஸ் ஆஃபன் சென்ட் their children to private schools அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ டூ பேரண்ட்ஸ் ஆஃபன் சென்ட் their children to private schools? எஸ் தே டூ. ஸோ நம்ம இதை என்னவா மாற்ற போகிறோம், இப்போ இதை வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சென்ட் அப்படிங்கிறது verb, their children அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டு சம் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ ஆர் சில்ட்ரன், ஸோ இது வந்து சப்ஜெக்டாக மாறப்போகுது. சப்ஜெக்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகேன் திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆர் சில்ட்ரன் ஆஃபன் அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். சென்ட் வந்து V3 ஃபார்மில் சென்ட்டாக மாறிடுது. டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பை பேரண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒய்யை ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி ரூல். நெக்ஸ்ட், when we are converting active voice sentences that begin with what, how many and how much, what is so crucial is the presence of the object. Object இல்லாமல் இந்த sentences வந்து நம்ம passive voiceல மாற்ற முடியாது, கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா what books do you read on Sundays? So what books do you read? So what books are read by you on Sundays அப்படின்னு மாற்றுறோம். ஓகேங்களா, ஸோ அகெயின் what books அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். are read என்ன யூஸ் பண்ணல இங்கே, நமக்கு எதை இதுதான் ஆப்ஜெக்ட், அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் ரீட்டைன் பண்ணி எழுதுறோம். ஸோ இஃப் தெர் இஸ் நோ ஆப்ஜெக்ட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி வாட் வேர் யூ சேயிங், வாட் வாஸ் பீயிங் செட் பை யூ. தென் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் யூ ஆன்சர், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட் பை யூ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா when converting interrogative sentences starting with who. ஸோ whoல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு we typically have two rules to follow. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா who typically refers to the subject, யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறத தான் ரெஃபர் பண்ணும் in the active voice. ஸோ passive voiceல ஷிஃப்ட் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் தான் ஆகும். ஸோ யார் பண்ணாங்க, எதை பண்ணாங்க, ஆப்ஜெக்ட் ரெஃபர் ஆக ஷிஃப்ட் ஆகிறதுனால we are changing it in two different ways. ஓகேங்களா, ஸோ who will lead the meeting அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யார் மீட்டிங்கை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வில் பி லெட் பை whom அப்படிங்கிறது தான் நம்ம பாசிவ் வாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா,
அப்போ நம்ம இதை எப்படி மாற்றுறோம்? பை whom will the meeting be led. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அதே மாதிரி தான் வாட் புக்ஸ் டூ யூ ரீட். ஓகேங்களா, வாட் புக்ஸ் டூ யூ ரீட்ல எங்கே இது ஆப்ஜெக்டாக இருக்கும், லைக் ஐ ரீட் தீஸ் புக்ஸ். ஓகேங்களா, இது இப்படி தான் வந்திருக்கணும், ஐ ரீட் தீஸ் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் என்னன்ற கொஸ்டின் தான் வந்து வாட் புக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் இதை என்ன பண்ணுறேன், இதே பொசிஷனில் கொண்டு வரேன். வாட் புக்ஸ் ஆர் ரெட் பை யூ ஆன் சண்டேஸ். ஸோ இந்த சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா who will lead the meeting. ஸோ யார் இந்த மீட்டிங்கை லீட் பண்ணுவாங்க? ஸோ ஐ வில் லீட் த மீட்டிங்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். who will lead the meeting, ஐ மட்டும் மிஸ் ஆகுது. ஓகேங்களா, ஐ மிஸ் ஆகிறதுனால தான் இங்கே who யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பை whom will the meeting be led அப்படின்னு சொல்லுவோம், இல்லை who will the meeting be led by அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒன்று பை ஹூமை முன்னாடி ஆட் பண்ணுவோம், இல்லைனா ஹூவை முன்னாடி ஆட் பண்ணிட்டு பையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ஆப்ஜெக்ட், அதுக்கடுத்து ஃபார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை ஹூமோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஃபார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஹூ இல்லை ஹூம் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரீஆர்டர் பண்ணோம், அப்ராப்ரியேட்லி யூஸ் த பி ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான ஃபியூ சென்டென்சஸ் தட் வி ஆர் கோயிங் டு see them. who wrote this report. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்னவா மாற்றுறோம், ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ ரோட் திஸ் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் ஐ ரோட் திஸ் ரிப்போர்ட். இப்போ இந்த யாருன்றது தெரியல, அதனால நான் இங்கே ஹூ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை இப்படி நான் பாசிவாக மாற்றினேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, who wrote this report? This report was written by me. ஸோ இது எனக்கு தெரியல. இப்போ இந்த பை மீக்கு தான் நான் பதில் வந்து நான் ஹூ போடுறேன் அப்படிங்களா. அப்போ நான் இதை முதல்ல போடுறேன், பை whom was. ஸோ கொஷின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டரை மாற்றுவோம். ஸோ சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வேர்ப் இருக்குது. ஆனால் கொஷின்னா என்ன பண்ணுவோம், வேர்பை ஃபஸ்ட்டு போடுவோம். by whom was this report. ஸோ இதை கிளியராக பண்ணணும்னா ஒரு நிமிஷம். ஸோ இது சப்ஜெக்ட், இது வேர்ப். கொஷினில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்டை போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், பை மீங்கிறத முன்னாடி எடுத்து எழுதிடுறோம். பை whom was the report written இப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா, இது ஒரு வழி. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, who was the report written by இப்படியும் மாற்றலாம். ஸோ ஹூ யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் பை யூஸ் பண்ணலாம், ஹூ ஆர் ஹூம் யூஸ் பண்ணி, இல்லைனா ஃபஸ்ட்டே பை ஹூம் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஸோ இது ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பை ப்ளஸ் ஹூம் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்போட V3 ஃபார்ம், இல்லை ஹூ ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்போட V3 ஃபார்ம் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் பை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் சிங்கிங் த சாங், by whom is the song being sung. So who is singing the song நம்ம என்னவா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ I am singing the song இல்லை she is singing the song அப்படின்னா இது எப்படி நான் பாசிவாக வாய்ஸாக மாற்றுவேன், the song is being sung by her அப்படின்னு மாற்றுவேன். ஸோ by her அப்படிங்கிறத by whom is the song being sung அப்படின்னு நம்ம இந்த கொஷினாக மாற்றுறோம். அப்படி இல்லைன்னா who is the song being sung by அப்படின்னு மாற்றுறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இப்போது she is, so let's consider she is singing the song. ஓகேங்களா, அப்போ நம்ம இதை என்னவா மாற்றுவோம் பாசிவ் வாய்ஸில், the song is, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, is being sung by her. ஓகேங்களா, இப்போ இந்த her by herங்கிறதா by who இல்லை by whom அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதை எடுத்துவேன், by whom இல்லை who.
by whom is the song being sung. By whom is the song being sung இல்லனா who is the song being sung by அப்படின்னு மாத்திடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதை மாற்றுறதுக்கான 2 important ways. ஸோ இதுக்கு எந்த மாதிரி கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ this is one this is one common question not based on this. They let him pay, he was let to pay. ஸோ let அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூல் பார்க்க போகிறோம். லெட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ், பட் இங்கே லெட் வந்து வேர்பாகவே வந்திருக்கு. ஸோ he let him pay அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ he was let to pay அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்டில் வந்திருக்கு. was ப்ளஸ் let to pay அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ he was let to be paid கிடையாது, ஏன்னா இங்கே நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். 2 ப்ளஸ் ஐ மீன் திஸ் இஸ் 2 இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். to be paid கிடையாது. அதே மாதிரி he paid அப்படிங்கிறது வந்து இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. தென் he were to be paid அப்படிங்கிறதுல வந்து ஹெல்பிங் வேர்ப் he வேர்னு வந்திருக்கு. he was தான் வரும். இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸில் தான் வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் he was let to pay அப்படிங்கிறதா. ஸோ they let him pay, he was let to pay. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரூல் பார்ப்போம். இப்போ வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது ப்ரெப்போசிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா அந்த ப்ரெப்போசிஷன்ஸை வந்து நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து தீமேட்டிக் எலமெண்ட்ஸ் ஏன் ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லொக்கேஷனையோ டைரக்ஷனையோ குறிக்கும். அதை நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அந்த மீனிங் வந்து கரெக்டாக கன்வே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த டீம் பிளேட் அகேன்ஸ்ட். ஸோ பிளேடு ப்ளஸ் அகேன்ஸ்ட், ஸோ வேர்பு ப்ளஸ் ப்ரெப்போசிஷன். ஓகேங்களா? பிளேட் அகேன்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம அதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும், மாற்றி எழுதக்கூடாது. ஸோ த டீம் பிளேட் அகேன்ஸ்ட் த சாம்பியன்ஸ், இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. த சாம்பியன்ஸ் வேர் பிளேட் அகேன்ஸ்ட் பை த டீம். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்போடையே சேர்த்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் we have so many examples here. They called on the mayor to open the fair. Again தூமே simple past tense. The mayor was called on. So called on அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். The mayor was called to open on யூஸ் பண்ணால் மீனிங்கே தப்பாயிடும். So the mayor was called on to open the fair by them. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா she looked after the children. இங்கே looked after அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், பார்த்துக்கிறது. ஸோ அதனால looked after அப்படியே நான் looked after ரீட்டைன் பண்ணோம். she looked after the children were looked after by her. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி we have a list of fixed prepositions with certain verbs. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா compared to, disgusted with, quarreled with someone, tired of something, ornamented with, annoyed at. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஒரு டூவரை பற்றி பேசுகிறோன்னா பை யூஸ் பண்ணுவோம், இல்லை அந்த ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறோன்னா வித் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கேசஸில் அமேஸ்ட் அட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அமேஸ்ட் வித் அப்படின்னு நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றக்கூடாது. வி ஷுட் ரீட்டைன் திஸ் ப்ரெப்போசிஷன். ஓகேங்களா? அமேஸ்ட் அட், சர்ப்ரைஸ்ட் அட், நோன் டு. ஸோ ஐ நோ ஹர், ஷீ இஸ் நோன் டு மீ தான். ஓகேங்களா? she is known by me கிடையாது. ஸோ be very clear about that. known to, amazed at, surprised at, vexed at. ஸோ இந்த மாதிரி we have a list of words, அதை அப்படியே தான் நம்ம retain பண்ணணும். the artist ornamented the vase with intricate designs. ஓகேங்களா? the vase was ornamented with intricate designs by the artist. ஓகேங்களா? ஸோ வித் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் அந்த வித் அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுவோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அந்த கொஷின்லேயே பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிளில். ஸோ 2 விதமாகவும் மாற்றலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ கேவ் இம் அ புக்கில் ஷீ கேவ் இம் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஷீ கேவ் அ புக் அப்படிங்கிறது வந்து இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புக்கு தான் முக்கியமாக இருக்குது. புக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா புக் வாஸ் கிவன் டு ஹிம் பை ஹர் அப்படின்னு மாற்றுவேன். இல்லை யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஹீ வாஸ் கிவன் அ புக் பை ஹர் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னா ஹீயை ஃபஸ்ட்டு நான் வந்து சப்ஜெக்டாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி 2 விதமாகவும் வி கேன் யூஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தே சென்ட் மீ அன் இன்விடேஷன் எப்படி மாற்றுவேன், தே சென்ட் மீ அன் இன்விடேஷன்
I was sent an invitation by them. இல்லைனா an invitation was sent to me by them அப்படின்னு மாற்றுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the company offered her a job. A job was offered to her by the company or she was offered a job by the company அப்படின்னு ரெண்டு விதமாகவும் மாற்றலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர், கமாண்ட், இதெல்லாம் தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ரெக்வஸ்ட், ஆர்டர், கமாண்ட் எல்லாம் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஆப்ஜெக்டோடு இருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆப்ஜெக்டோடு இருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து நம்ம ரெண்டு விதமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப் யூஸ் பண்ணுறது. வி வேர்ப் வந்து எதில் இருக்கணும்? தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். இல்லைனா யூ ஆர் ரெக்வஸ்டட், ஆர்டர்ட் ஆர் ஃபார்பிடன் டு அப்படின்னு போட்டு வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம். டூ வரும்போது டூ இன்ஃபினிட்டிவ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், க்ளோஸ் த விண்டோ. ஸோ லெட் ப்ளஸ் த சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3. ஸோ லெட் த விண்டோ பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் ஆர் ஃபார்பிடன் ஆர் ஆர்டர்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம டூ போட்டு இன்ஃபினிட்டிவ், டூ இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். டூ போட்டு பேஸ் ஃபார்ம் வந்து வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டோட ஆப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் அங்கே ஆப்ஜெக்ட். So let plus object plus be plus verb order V3 form. So let the window be closed. இங்கே பார்த்தீங்கன்னா turn off the lights. So you are requested to turn off the lights. இல்லைனா let the lights be turned off அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து two different ways of using it. இப்போ ஆப்ஜெக்டே இல்லாத ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். that we have already seen. requested, ordered or forbidden plus 2 plus base form of the verb யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா keep quiet. you are requested to keep quiet. ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வேர்பை V3 ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ let the what be kept quiet நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம வந்து யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கீப் குவைட் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட் ஹியர், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னா டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணால் யூ ஆர் ஃபார்பிடன் ஃப்ரம் ஸ்டாண்டிங் ஹியர், இல்லை யூ ஆர் ஃபார்பிடன் டு ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா imperative sentences already beginning with let. imperative sentences ஏற்கனவே லெட்டோட ஸ்டார்ட் பண்ணலன்னா அதை நம்ம லெட் வச்சு ஆரம்பிப்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து லெட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் வே லெட் சாரா பேக் த கேக். இதை நான் எப்படியும் சொல்லுவேன், சாரா பேக் த கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் சாரா பேக் த கேக் நான் என்னவா மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அப்படியே யூஸ் பண்ணுவேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுவேன். லெட் த கேக், அதே மாதிரி பி வேர்ப் ப்ளஸ் V3. லெட் த கேக் பி பேக்ட் பை சாரா. சேம் சென்டென்ஸ், சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஆல்ரெடி நம்ம இதுக்கு வித் ஆப்ஜெக்டோட பார்த்தோம் இல்லையா? அதே ஸ்ட்ரக்சர் தான் பை சாரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். அதே மாதிரி லெட் தெம் க்ளீன் த ரூம், லெட் த ரூம் பி cleaned by them. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா மோடல் ஆக்சிலரிஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோடலோட வெறும் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா we will consider it as ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. வில்லோட பியோட வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ ஐ வில் ரைட் தி எக்ஸாம் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு மோடல் ஆக்சிலரியோட வேர்போட பேஸ் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மோடல் ஆக்சிலரி அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு பி ஆட் பண்ணி அதோட V3 ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். சேம் வே யூ கேன் ஓப்பன் த விண்டோ கேன் பி ஓப்பன் பை யூ. they may cancel the event அதுக்கப்புறம் மோடல் ஆக்சிலரி மே, அதுக்கப்புறம் பி யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் V3 யூஸ் பண்ணுறோம், கேன்சல்ட் பை தெம். ஓகேங்களா? ஸோ இதோட அடுத்த ஃபார்ம் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோடல் ஆக்சிலரியோட ஹேவோட V3 ஃபார்ம் வரும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பாசிவ் வாய்ஸ் மாற்றுவோம்? மோடல் ஆக்சிலரியோட ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். சேம் வே ஹீ மைட் ஹவ் கம்ப்ளீட்டட் தி டாஸ்க் எப்படி மாற்றுவோம்? The task might have been completed by him. We could have finished the project could have been finished by us அப்படின்னு மாற்றுவோம். ஓகேங்களா? சேம் வே இது வந்து சிம்பிள் ஃபியூச்சரோட அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் மோடல் ஆக்சிலரிஸ் இன்
these sentences in active voices. So last rule பார்த்தீங்கன்னா special sentences எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா helping verb ஓட infinitive வரும். Infinitive means base form of the verb. Helping verb, so to plus base form of the verb வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, helping verb ஓட to be போட்டு plus main verb யூஸ் பண்ணுவீங்க. For example, we were, so were அப்படிங்கிறது இங்கே helping verb or auxiliary verb. So we were to attend the meeting at 3 p.m. அப்படின்னு வந்துச்சுன்னா the meeting was to be attended. So 2 வந்து 2b-ஆ மாற்றுறோம், பேஸ் ஃபார்மாக வந்து v3-ஆ மாற்றுறோம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ வேர் அப்படிங்கிறது இங்கே வாஸாக மாறி இருக்கு பிகாஸ் த மீட்டிங் இஸ் சிங்குலர். த மீட்டிங் வாஸ், டூ என்னவா மாற்றுறோம், டு பி, attended by us. சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஆகுது at 3 p.m. ஸோ சேம் வே he has to submit the report by the end of the week அப்படிங்கிறத ரிப்போர்ட் தான் இங்கே ஆப்ஜெக்ட், இங்கே சப்ஜெக்டாக மாறுது. த ரிப்போர்ட்டுங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணுறோம், to be ஆக்குறோம், submitted ஆக்குறோம், by whom, by him, by the end of the week. Okay, she is to complete the assignment by tomorrow. The assignment is to be completed by her by tomorrow. They had to clear the bill. இங்க வந்து had auxiliary verb வந்திருக்கு. The bill had to be cleared by them அப்படின்னு நம்ம மாத்துறோம். ஓகேங்களா? So this is the last sentence. So இதை பேஸ் பண்ணி we have a question. I have to pick up her from school. So நம்ம என்ன பண்ணுவோம், so she இங்க ஆப்ஜெக்ட் எது, so she தான் ஆப்ஜெக்ட், her வந்து she-ஆ மாறும். so she has, so sheங்கிறதுனால third person singularங்கிறதுனால we will use has. she has to என்னவா மாத்துவோம், so she plus has, to என்னவா மாறும், to be. pick up என்னவா மாறும், picked up by me from school. ஸோ இப்படி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ இதை இப்படியும் மாற்றலாம், from school by me. so she has to be picked up from school by me is the correct answer. so she has to be pick, இங்கே வந்து v3 ஃபார்ம் யூஸ் பண்ணலை, ஸோ v1 தான் யூஸ் பண்ண. ஸோ this is wrong. she had to be picked upனு சொல்கிறோம், இங்கே வந்து have தான் இருக்குது, என்ன auxiliary verb இருக்கோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும். ஸோ ஐ மீன் அந்த டென்ஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணுறோங்கிறதுனால had கிடையாது. ஸோ ராங் டென்ஸ், ராங் verb. she has to be picked up from school by me அப்படிங்கிறது மிஸ் ஆகிறதுனால doer is missing. so this is not the right actual passive voice of the sentence. so this is the correct answer. ஓகேங்களா? so in today's class we have started off with yesterday's tea time treat question discussion, and then we have seen, so last day வந்து I mean last classல active to passive எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம், இந்த classல passive to active எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தோம். and then we have seen lot of examples of how we use modal auxiliaries, இல்ல வந்து எப்படி questions இருந்ததுன்னா I mean question word ஓட இருக்க questions வந்து எப்படி passive voiceல மாத்துறது இல்ல active voiceல மாத்துறது அப்படின்னு பார்த்தோம். and we have seen lot of uses of infinitives இருந்தா நம்ம எப்படி மாத்தணும், and imperative sentencesக்கு எப்படி நம்ம passive voices மாற்றணும் அப்படின்னு we have seen almost some 11 rules. ஸோ அது எல்லாத்தையும் படிங்க and எக்ஸாம்பிள்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். with that we are closing today's session. Thank you.